இதை பாருங்க. டாய் புரிங் யூகேவோட டாய் டிசைனர் கம்பெனி டிசைனருக்காக மாஸ்டர் கிளாஸ் கொடுக்கறாங்களா? நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கம்பெனி எல்லா வருஷமும் லெக்சர்ஸ்க்காக 6 பெஸ்ட் டிசைனர் டாய் மாஸ்டர்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க. ஆமால, நம்ம கம்பெனில ஒரு சீட் தான் இருக்குல்ல. இது பாருங்க, இன்டர்நேஷனல் மாஸ்டர்ஸ் கிட்ட பேசுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. நம்ம கம்பெனி ஷான்ஷிங் தரப்புல இருந்து ஒரு பெஸ்ட் டிசைனரை அதுல கலந்துக்கிறதுக்காக அனுப்பி வைப்பாங்க. அடடா, இதுல 30 வருஷத்தோட ஏஜ் லிமிட் எதுக்கு இருக்கு? அப்படின்னா 31 வயசு இருக்கிறதால என்னால இதுல கலந்துக்க முடியாதா? நீங்களே ஒரு டிசைனர் டாய் ரெடி பண்ணதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுவும் இன்டர்னல் டிசைன் டிராஃப்ட் பண்ணிருக்கணும். இதுல நான் மட்டும்தான் போவேன்னு எனக்கு தோணுது. இல்ல, அது உண்மை இல்ல. இதுக்கு நானும் குவாலிஃபைடா தான் இருப்பேன். 3 நாளுக்கான ட்ரையல் இது. ஸோ நீங்களே உங்களுக்குள்ள பேசுங்க. ஆனா நாம 3 நாளைக்குள்ள வேலையை ஆரம்பிக்கணும். ஆல் தி பெஸ்ட் எவ்ரிபடி. கவலைப்படாதீங்க பாஸ், என்கிட்ட பிக் டேட்டா 3.0 இருக்கு. மிஸ்டர் டேங், சீக்கிரமா திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுக்க. ஏன்னா நாளைக்கு நீ ஆப்பிரிக்காவுக்கு போக போற. வேண்டாம் மிஸ்டர் லியூ, தயவு செஞ்சு இந்த மாதிரி முடிவுலாம் எடுத்துறாதீங்க மிஸ்டர் லியூ. தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னது பொறுமையா இருக்கணுமா? நீ சொன்ன மாதிரி ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே செஞ்சா, ஆனா கடைசியில ஆர்டியன் என்னை விட்டு தள்ளி போயிட்டா. போதா குறைக்க கடைசியில என்ன பைத்தியன் வர சொல்லிட்டு போயிட்டா. இல்ல மிஸ்டர் லியூ, டேட்ல அவ உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் வேணும்னே அவ தன்னை நார்மலா உங்கள்ட்ட காட்டிக்கிட்டா. ஆனா அதுக்கப்புறம் அவளோட ஃபீலிங்ஸை உங்க முன்னாடி கொண்டு வரக்கூடாதுன்னு வேணும்னே கோவமா உங்கள்ட்ட கத்துனா. என்னால கேரண்டியா சொல்ல முடியும் மிஸ்டர் லியூ, அந்த டியானுக்கு ஜெலசி ஆரம்பிச்சிருச்சு. நிஜமாவா? நிஜமாதான் பாஸ். நீங்க என்ன நம்பலனாலும் பரவாயில்ல, ஆனா தயவு செஞ்சு பிக் டேட்டாவை நீங்க நம்பி ஆகணும். அப்புறமா திரும்ப என்கிட்ட அந்த பேரை சொல்ல தொலைச்சிரும். உன்ன ஒரு புத்திசாலி நினைச்சு நீ சொல்றதை கேட்டேன் பாரு. என்னதான் சொல்லணும் மிஸ்டர் லியூ? இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. டியான் ஃபீல்டுக்கு போயிருக்கா. அப்படின்னா அவ என்ன அவாய்ட் பண்ண பாக்குறாளா? ஆக்சுவலி டேட்டால இருக்கிற பாயிண்ட் வச்சு சொல்றேன். நீங்க எவ்வளவு சீக்கிரமா அந்த இடத்துக்கு போறீங்களோ அவ்வளவு நல்லது. மிஸ்டர் டேங், இப்பவே எனக்கு அட்டியனோட ஃபுல் ஷெட்யூலும் வேணும். ஓகே பாஸ். இந்த பார்க் இங்க எங்கேயோ பக்கத்துல தானே இருக்கணும். நான் இங்க இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நமக்கு இடையில ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் லியூ, நான் இங்கே என்னோட ஃபேமிலி ஃபியூச்சருக்காக பணம் சம்பாதிக்க வந்திருக்கேன். டைம் பாஸ் பண்ண வரல. நீங்கள் அப்படி ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா மிஸ்டர் டேங் கிட்ட பேசுங்க. நிறைய பணம் சம்பாதிக்க அவர்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கும். டேங்கோட என்னால் நாள் முழுக்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஆனால் இப்போ உன் கூட இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். நீ மார்ஷ்மெலோட ஃபோட்டோவை எடுத்துகிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். ஸோ உனக்கு இதை பிடிக்கும்ல? இந்த வாங்கிக்க. நான் மார்ஷ்மெலோக்கு பின்னாடி இருந்தா பீஸ்ட்டை தான் ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருந்தேன்.
நான் திரும்பவும் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். என் மேலதான் தப்பு. ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. அப்ப இது என்னோட மன்னிப்பை ஏத்துக்கிறியா? நீ இதை சாப்பிட்டனா நமக்கு நடுவுல இருக்க இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சரியாயிடுச்சுன்னு நான் நினைச்சுக்குவேன். நான் உங்களை அப்படி மன்னிக்கணும்னா இந்த மார்ஷ்மெல்லோ மட்டும் எனக்கு பத்தாதா? அடியான், ஒரு நாள் எம்மும் என்னும் சண்டை போட்டுக்கிட்டாங்களாம். ஆனா எம் மன்னிப்பு கேட்டுட்டாங்களாம். ஸோ மன்னிப்பை எப்படி கேட்டிருப்பாங்க? ஐ ஆம் சாரின்னு. சிரிப்பே வரல. ஒரு தடவை என்னாச்சுன்னா, ஒரு டக் இருந்துச்சான். லைன்ல நின்றுட்டு இருந்துச்சு. முன்னாடி இருக்க டக்கோட லைன்ல நிக்கணும்னு நினைச்சுதான். ஆனா அதெல்லாம் அப்படி பண்ண முடியலையா. ஏன்னா அது புலம்ப ஆரம்பிச்சிருச்சான். அது எப்படி தெரியுமா? கூச்சிக்கு கூச்சிக்கு கூச்சிக்கு. அடியான், எனக்கு புரியுது, நான் அந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது. ஆனா தயவு செய்து நீ என்ன நம்பு. நிஜமாவே எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைல்ல, அதான் தப்பு பண்ணிட்டேன். நீ என்ன மன்னிப்பே இல்லை. நான் இங்க ஒரு வேலையா வந்திருக்கேன். என்னால இப்ப பேச முடியாது. சரி, இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். அட்லீஸ்ட் நாம ஏதாவது சாப்பிட எங்கே வெளியே போலாமா? இங்க நிறைய கொசம் இருக்கே, பசி வேற எடுக்குது. மிஸ் ரோஸ், நான் உங்களை எதிர்பார்க்கவே இல்லை. நீ எப்படி வந்து? அது நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனேன். இந்த பக்கம் அப்படியே போயிட்டு இருந்தேன். உனக்கு ஏதாவது வேணுமா? தேங்க்யூ வெரி மச், எனக்கு வேண்டாம். மிஸ் ரோஸ், உங்கள் நிலைமையை பாருங்க. முகமே பிங்க் ஆயிடுச்சு. டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு. ஃபவுண்டேஷன் போட்டே ஆகணும். கரெக்ட் டைமுக்கு சாப்பிடலன்னா இதே மாதிரி கொசு கடிச்சிக்கிட்டே இருந்தா முகம் பார்க்க நல்லா இருக்காது. இந்த நிலைமையில கேமரா முன்னாடி போகாதீங்க. எவ்வளவு தைரியம் உனக்கு? இன்செக்ட் ரெப்லண்ட். இதை வச்சுக்கோங்க. என் சாரி ஏத்துக்கிட்டு இதை நீங்க எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது நம்ம நிலைமை சரியில்லை. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் சரியாயிடுச்சுல்ல. சரி, இப்போ நான் கிளம்புறேன். ஆல் தி பெஸ்ட். நீ இருக்கியே, முதல்ல உன்னோட முகத்தை நீ கவனி. வெக்கமா இல்ல உனக்கு? இதுல எதுவுமே எனக்கு வேண்டாம். சரி, சாப்பிடுறேன். ஏன் சாப்பிடக்கூடாது? சாப்பாடுல என்ன விரோதம்? எனக்கு ரொம்ப பசிக்குதா. இன்னைக்கு நோ டயட். மிஸ் ரோஸ்க்கு முன்னாடி என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நல்லா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த முறை நான் அவளுக்கு பண்ண ஹெல்ப்பில் கண்டிப்பாக அவளுக்கு என் மேலே இருக்கிற கோபம் குறைஞ்சிடும்னு நினைக்கிறேன். அவள் கண்ணுக்கு கீழே ரொம்ப டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு. அவளுக்கு நல்ல க்ரீமாக எழுதி அனுப்பிடுறேன். ஏய், நில்ல நில்ல. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இன்னும் பெயிண்டிங் பண்ணி முடிக்கல. நான் இங்கே 1 ஹவருக்காக தான் வந்தேன். அந்த 1 ஹவர் முடிஞ்சு போச்சே. சரி, ஓகே. எனக்கு வேற ரொம்ப பசிக்குது. நம்ம கூட டின்னர் வரானான்னு லியோ கிட்ட கேள. நம்ம எதுக்கு அவன் கூட டின்னர் போகணும்? அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் அவன் ரொம்ப பிஸியாக இருக்கான். நீ என்னதான் கூப்பிட்டாலும் அவன் வரமாட்டான். இல்ல, நீ கூப்பிட்டா வருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா லியோக்கு நீ ரொம்ப முக்கியம்ல. அவன் நீ சொல்றத கண்டிப்பா கேட்பான். உன் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கான். ஹலோ மேடம், ஒரு டின்னருக்காக அவனை நான் கூப்பிடணும்னு அவசியமே இல்லை. அதில் யூஸே கிடையாது. நான் தான் சொல்றேன்ல, ஒரு வாட்டி அவனுக்கு கால் பண்ணி பாரு. கண்டிப்பா அவன் வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. லியூ, என்ன பண்ணுற? என் கூட டின்னருக்கு வரியா? நான் சொன்ன உடனே வந்துட்டான். இல்லையே, இதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லா தடவை இவ எதுக்கு கூட வரா? நீ
டியானோ வரான்ற விஷயத்த சொல்லவே இல்லை. வென்ஷியான் வரப்போறாங்கிறத நீ தானே என்கிட்ட சொல்லல. ரொம்ப பசிக்குதுல்ல, ஸோ பிடிச்சத ஆர்டர் பண்ணலாமா? அது சரி டியான், நீ கத்திரிக்காய் கூட மஷ்ரூம் ஆர்டர் பண்ணிருக்க. இது கொஞ்சம் வித்தியாசமான காம்பினேஷனால. ஆமா, வேணும்னா நீயும் ட்ரை பண்றியா? ரொம்ப சிறந்த முறையில சமைச்சாதான் அந்த சாப்பாடு நல்லா இருக்கும். அதாவது சொல்லணும்னா அலாஸ்கால வைல்ட் சாமன் அப்புறம் கிரில் ஃபிஷ் விட அதிகமா சூஷி தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஆக்சுவலி மனுஷங்க விஷயத்திலயும் இதேதான். நமக்கு செட் ஆகுறவங்க கூட தான் நம்ம எப்பவுமே பழகணும். ஒருவேளை பேக்ரவுண்ட் வித்தியாசமா இருந்து பழக்க வழக்க வித்தியாசமா இருந்தா என்ன பண்ணாலும் அவங்களால இணைய முடியாது. சொல்றது புரியுதுல்ல? மிஸ் வன், ஆக்சுவலி நீங்க இந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஏன்னா ஒன்னு ட்ரை பண்ணாம அது எப்படி இருக்குன்னு சொல்றது கொஞ்சம் கூட சரியா இருக்காது. டேஸ்டியா இருக்கு, ரொம்ப நல்லா குக் பண்ணிருக்காங்க. ஃப்ரெஷ் காம்பினேஷனாக இருக்கு, டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கு. இது எனக்கு பிடிச்சிருக்கு, நல்ல வித்தியாசமாகவும் இருக்கு. டிஷ்ஷை பற்றி எல்லாரோட கருத்தும் வித்தியாசமாக இருக்கும். வென்ஷியான், உனக்கு பர்த்டே வரப்போகுதுல, கிஃப்டா உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. அது லியோ, நீ எப்பவுமே எனக்கு அப்ராட்ல இருந்து கிஃப்ட் அனுப்புவ, ஞாபகம் இருக்கா? இந்த வருஷம் நம்ம 2 பேருமே இங்க இருக்கோம். நீ எனக்கு கிஃப்ட் கொடுக்கறியா? கண்டிப்பா நான் அதை வாங்கி கொடுக்குறேன். அந்த கிஃப்ட் எனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அது மிஸ்டர் லியோ, இன்னைக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் உனக்கு என்ன புரிய வைக்க முயற்சி பண்ணேன்னா, வித்தியாசமான காம்பினேஷன்ஸ் கூட மேட்ச் ஆகலாம். என்ன கரெக்ட் தானே? சரி, ஓகே, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அடியான், நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், நீ அதுக்கு இன்னும் பதில் சொல்லவே இல்லை. உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா? யா, இருக்கா. ஆனா ஆரம்பத்துல இருந்தே நாம யோசிக்கிற முறை, நாம பழகுற பழக்கம் வித்தியாசமா இருக்குன்னு எனக்கு தோணுது. நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி கொஞ்சம் கூட இல்ல. அதனால நாம ஒன்னும் சேர்றது கஷ்டம். உங்களுக்கு புரியுதுல? நீ இப்போ என்ன சொல்ல வர? நாம 2 பேரும் ஒரே மாதிரி இல்ல, அதானே? எனக்கு ஞாபகம் இருக்கு, நம்ம 2 பேருக்கும் நடுவுல ஒரு பயாலஜிக்கல் செயின் இருக்குன்னு நீ என்கிட்ட சொன்ன. ஆனா இப்ப நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி இல்லைங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஏன்னா நம்ம 2 பேரும் முன்ன விட இப்ப ரொம்ப நெருக்கமாயிட்டோம். அதனாலதான் அப்படி சொல்றியா? உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த குழப்பமும் இல்லாம நான் ரொம்ப தெளிவா எல்லா விஷயத்திலையும் முடிவெடுப்பேன். ஆனா உங்ககிட்ட எனக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கு. இப்ப நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கேன். எனக்கு டைம் வேணும். இந்த விஷயத்துல நான் யோசிக்கணும். கண்டிப்பா யோசி. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, நம்ம உறவோட ட்ரையல் பீரியட் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடியான், நாளையில இருந்து ஒவ்வொரு நாளும் நான் உன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு புது லுக்ல தான் இருப்பேன். அப்போ உனக்கு கண்டிப்பா என்ன பிடிக்கும். அப்புறம் வென்ஷியனுக்காக gift வாங்குறதுக்கு நீ என் கூட வருவேன்னு சொல்லியிருக்க. ஸோ உன்னை பிக் பண்றதுக்கு நான் வரேன். இந்த மாதிரி ஜன்னல் வழியா நீட்டி பார்க்காத, சரியா? போய் சீக்கிரம் தூங்கு. குட் நைட்.
இவன் இந்த அளவுக்கு கியூட்டா இருப்பான்னு நினைக்கவே இல்லை. பாருங்க பாஸ், டியானா லவ் பண்றதெல்லாம் அவ்வளோ கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. ஒரு பொண்ணு காதலிச்சா எந்த விஷயமும் நம்மளுக்கு கஷ்டமா இருக்காது. ஸோ நீங்க கவலைப்பட வேண்டாம், எல்லாம் நல்லதே நடக்கும். அது எப்படி சொல்ற? நீங்க தான் நிறைய ரொமான்டிக் நாவல்ஸ்லாம் படிப்பீங்கல்ல, அதை படிச்சுமா நீங்க இன்ஸ்பயர் ஆகல? புக்கில் இருக்கிறத நான் அப்படியே படிச்சுட்டு மொட்டையே பண்ண மாட்டேன். ஏன்னா நான் ஒரு ஹீரோ வச்சே. உண்மைதான் பாஸ். ஆனால் நீங்கள் நோட்டீஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன், கதையில் இருக்கிற ஸ்மார்ட்டான பசங்கள்லாம் பொண்ணுங்களுக்கு மத்தியில் ரொம்ப பாப்புலராக இருப்பாங்க. ஆனால் நாவலில் இருக்க எல்லா பாஸஸும் சிடுசிடுனையாக இருக்காங்க. ஆனால் ஒரு பெண்ணோட மனதில் இடத்தை பிடிக்க வேண்டும் என்றால் சாஃப்டாக இருக்க வேண்டும். அப்புறம் கண்டிப்பாக பொண்ணுங்களே உங்கள் பின்னாடி வருவாங்க. ஸோ இன்னிலிருந்து நீங்கள் சாஃப்டாக கெத்தாக இருக்கணும். இந்த புது ஸ்டைலோட உங்கள் முயற்சியை நீங்கள் ஆரம்பிங்க. அது எப்படி? அதாவது நான் உங்களுக்காக எப்போவுமே பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணணும். நீங்களும் அவ மாதிரியே இருக்கேங்கிறத அவளுக்கு நீங்கள் காட்டணும். ரொம்ப சாஃப்டாக அவகிட்ட நடந்துக்கணும். நான் அவகிட்ட ரொம்ப சாஃப்டா நடந்துக்கிறேன். அசையாத, நான் டோர் ஓபன் பண்றேன். கொஞ்சம் இரு, நானே போட்டு விடுறேன். அட்டியான், என் கூட மாலுக்கு வரேன்னு சொன்னதுக்கு நன்றி. இது ஃப்ளேவர்டு சோய் மில்க், ஸ்பெஷலாக உனக்காக, அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. மிஸ்டர் லியோ, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அண்ட் இன்னைக்கு நாள் கூட ரொம்ப அழகா இருக்குல்ல? நீ அதை ஃபீல் பண்ணியா? நான் அப்படியே உன்ன மாதிரியே இருக்கல்ல? நீங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வித்தியாசமா தெரியுது. சரி, நீங்க ஓகே தானே? உண்மையை சொல்லணும்னா எனக்கே வித்தியாசமா தான் இருக்கு. இங்க பாருங்க மிஸ்டர் லியோ, உங்களை நீங்க மாத்திக்காதீங்க. எனக்காக உங்க பர்சனாலிட்டியை மாத்துறது சரியில்லை. இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும். நீ சொல்றதும் சரிதான். சாஃப்ட்வேர் நடந்துக்கிறது எனக்கு சுத்தமா சூட் ஆகாது. கொஞ்சம் கூட சூட் ஆகல. லெட்ஸ் கோ. எங்களுக்கு இது காட்டுறீங்களா? ஓகே சார். நல்லா இருக்குல்ல? அதோட இது அழகாவும் இருக்குல்ல? இந்த மாதிரி பூ எல்லா பெண்களுக்குமே பிடிக்கும். மிஸ்டர் லியோ, ஒரு பொண்ணுக்கு அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை தான் நாம கொடுக்கணும், நமக்கு பிடிச்சது கிடையாது. அப்ப இது சரியில்லைன்னு சொல்றியா? ஓகே, உன்னுடைய விருப்பம். இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப கியூட்டாவும் இருக்கு. இது மிஸ் வென்னோட ஐஸ் குவீன் டைட்டிலோட சேரும். லேடிஸ்க்கு இந்த மாதிரி ஜொலிக்கிற வைரங்கள் தான் ரொம்ப பிடிக்கும். பார்க்கறதுக்கு ஒன்றும் ஸ்பெஷலாலாம் இல்லையே. ஏன்னா ஒரு கிஃப்ட் பார்க்கறதுக்கு விலை அதிகமாகவும் நல்லா அழகாகவும் தெரியணும்ல. இது நல்லா இருக்கு, இம்பீரியல் ஜேட், ரொம்ப அழகா இருக்கு. இது ரொம்ப கிரீனா இல்ல? உங்களுக்கு நல்லா தெரியுமா மிஸ் வென்க்கு கண்டிப்பா இது பிடிக்குமா? இது வேல்யூபிள் மட்டும் கிடையாது, இது பார்க்கவும் ரொம்ப யூனிக்கா இருக்கு. உங்களோட சாய்ஸ் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. இல்ல, எனக்கு புரியல. என்னுடைய டேஸ்ட்டை ஒருத்தரால எப்படி கொஸ்டின் பண்ண முடியுது? இப்போல்லாம் இதுதான் ஃபேஷன். ஸ்டார் சுற்றி இருக்க ஸ்னோ ஃப்ளேக்ஸ். எனக்கு இதான் வேணும். ஏன்னா இந்த டிசைன் லட்சத்தில் ஒன்றா இருக்கு. ஆமா சார், உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்பவே லக்கி தான். கேர்ள் ஃப்ரெண்டா? இந்த கோல்டு ப்ரூச் எப்படி இருக்கும்? மிஸ்டர் லியோ, உங்களோட டேஸ்ட் ரொம்பவே மோசமா இருக்கு. உங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு சார். உங்களுக்கு சர்வீஸ் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். இதை கரெக்ட் டைமில் டெலிவரி பண்ணிடுங்க.
லேட் ஆக்கிடாதீங்க. நீங்க கவலைப்படாதீங்க, டைம்க்கு முன்னாடியே டெலிவர் பண்ணிடுறோம். வேலை முடிஞ்சதை கால் பண்றோம். தேங்க்ஸ். மிஸ்டர் லியூ, கடவுளே, கிட்ட பார்க்கும்போது இவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கானே. இவ முகம் ரொம்ப அழகாவும் ரொம்ப இன்னசென்ட்டாவும் இருக்கு. தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு. அட்டியான், என்கிட்ட இன்னொரு ஐடியாவும் இருக்கு. என் கூட வாயேன். ஹாப்பி பர்த்டே பிரின்சஸ். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. சரி, இப்ப சீக்கிரமா நீங்க என்னோட பர்த்டே கிஃப்ட கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். வென்ஷியான், இதை நானே டிசைன் பண்ண சொன்னேன். எக்ஸ்க்ளூசிவ் ஆனது, ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் இது. உன்ன மாதிரி ஸ்பெஷலான பொண்ணுக்காக. நீ இந்த ஸ்னோஃப்ளேக் மாதிரி தான் இருக்க, எப்போவுமே ஜொலிச்சுக்கிட்டே இருக்க. தேங்க்யூ, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ அடுத்து நான் கொடுக்குறேன். என்ன லியோ, இந்த பாக்ஸ் அப்படியே ஜவுசாவோட பாக்ஸ் மாதிரியே இருக்கு. வென்ஷியான், இது உன்னுடைய சர்ப்ரைஸ். இது எப்படி நடந்தது? ஜவ் ஜவ், உனக்காகவும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. முதல்ல இது ஒரே பீஸா தான் இருந்துச்சு, ஆனா இப்போ இதே மாதிரி இன்னொரு பீஸும் வந்துடுச்சு. அது கொஞ்சம் நல்லா பாரு. இது ரெண்டுத்துலயும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அதுல உனக்கு 3 சைன்ஸ் தெரியும். நான், நீ, அப்புறம் வென்ஷியன் 3 லெட்டர்ஸுமே ஒன்னா இருக்கு. நம்ம 3 பேருமே இதுல ஒன்னா இருக்கும். அதாவது கோல்டன் ட்ரையாங்கிள் மாதிரி, ரொம்ப ஸ்டேபிள், அதோட என்னைக்கு மாறாதது. எப்படி இருக்கு? இது ரொம்ப அழகான மீனிங்ஃபுல்லா இருக்குல்ல? உன்கிட்ட இந்த சேம் பிரேஸ்லெட் எப்படி வந்தது? அது சீக்ரெட். என்ன கொஞ்சம் என்னோட மூளையை எதுக்கு யூஸ் பண்ண. ஹாய், இப்போ போன கஸ்டமருடைய பிரதர் தான் நான். எங்கள் கசினுக்கு நாளைக்கு பர்த்டே. ஸோ சர்ப்ரைஸாக எங்களுக்கு அதே மாதிரி ஒரு பிரேஸ்லெட் வேணும். இப்பவும் ரொம்ப கேவலமா பிளான் பண்ணிட்டு இருக்கான். என்ன இதெல்லாம்? சரி, என்னோட கேக்க கொண்டு வா, நான் விஷ் கேட்கணும்ல. சரி, இப்ப விஷ் கேளு பிரின்சஸ். வென்ஷியன், நீ என்ன ஆசைப்படுறியோ அதை என்கிட்ட சொல்ல, நான் அதை உனக்காக நிறைவேற்றுறேன். அதுலேயும் என்னோட விஷயம் நிறைவேற்றுவியா? நீ என்ன வேணும்னு மட்டும் சொல்ல. நான் என்ன விஷ் பண்றேன்னா, நான் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகணும். நீ என்ன விளையாடுறியா வென்ஷியன்? நான் எப்பயுமே உன்னை ஒரு சிஸ்டரை தான் பார்த்துருக்கேன். சர்ப்ரைஸ்! நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நான் ஒரு நல்ல ஆக்ட்ரஸ் ஆக முடியும்ல? நீ என்ன பயமுறுத்திட்ட. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் விளையாடாத, எனக்கு இது பிடிக்கல. சரி, இனிமே இப்படி பண்ண மாட்டேன். சரி, என்னோட பர்த்டேக்கான சந்தோஷத்துல நாம ட்ரிங்க் பண்ணலாமா? முதல்ல ஏதாவது சாப்பிடு. என்ன குடிக்க விடு, இன்னைக்கு என்னோட பர்த்டே. வென்ஷியன், நீ அதிகமாக குடிக்காத, சரியா? நான் உன்னை பார்த்துக்கிறேன். என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ். வென்ஷியன், நீ ஓகே தானே? யா, நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நாள் முழுக்க குடிக்கலான்னு இருக்கேன். நீ வேலைக்கு போகணுன்னா தாராளமா போ. ஜவ் தான் என் கூட இருக்கால. ஷவ் ஷவ், எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்கு, நீ இவளை பார்த்துக்க. வென்ஷியனை மட்டும் இல்லை, நீ உன்னையும் பார்த்துக்க. நான் ஒன்றும் சின்ன பையன் இல்லை.
இல்ல போக வேண்டாம். வேலை நேரத்துல இவளை டிஸ்டர்ப் பண்ணா இவளுக்கு பிடிக்காது. ஏன்னா வேலையில இவ ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பா. டியர் அட்டியான், சாப்பாடு டேபிள்ல ரெடியா இருக்கு. நிறைய வேலை செஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப பசிக்கும் இல்லையா? சாப்பிடு. Thank you so much. Actually நான் வேலையில இப்போ ரொம்ப மூழ்கி போயிடுவேன். அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். உன்னுடைய லவ்வபிள் பாய் ஃப்ரெண்டா. ஒரே வழியில ஒண்ணு நடக்கிறது ஒன்னும் அவ்வளவு கஷ்டமான விஷயம் இல்லை. ஆனா இதுவும் நல்லாதான் இருக்குல்ல. வென்ஷான், தூங்கிட்டியா? ஹே பிரின்சஸ், நிஜமா தூங்கிட்டியா? சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நீ அவனை மட்டும்தான் கவனிச்சல்ல? ஆக்சுவலி இன்னைக்கு வரைக்கும், ஆனால் இப்போ வரைக்கும் நான் தான் உன்னை பார்த்துக்கிட்டேன். உன்னோட சந்தோஷத்தில் என்னோட சந்தோஷத்தை தேடி இருக்கேன். உன்னை இக்னோர் பண்ணுற மாதிரி எப்போவும் நடிப்பேன். ஆனால் நான் எப்போவும் உன்னை தான் காதலிச்சிருக்கேன் தெரியுமா? இவளுக்கு நிஜமா அவனை தான் பிடிச்சிருக்கா, இல்லை வெறும் க்ரஷ் மட்டும்தானா? முக்கியமான செய்தி, எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. கம்பெனி இன்ட்ராநெட்ல மாஸ்டர் ட்ரையல்ஸோட ரிசல்ட்ஸ் போஸ்ட் ஆயிருக்கு. இவ்ளோ சீக்கிரமா? ரிசல்ட் என்னன்னு சீக்கிரம் சொல்லு. தண்ணி குடிச்சுக்கிறேன். தண்ணி அப்புறமா குடி. ரிசல்ட் என்னன்னு சொல்லு, சீக்கிரமா சொல்லு. வாழ்த்துக்கள் மிஸ்டியான், டிசைனர் டாய் மாஸ்டரா நீ ஆக போற. மை டியர் அட்டியான், எக்ஸலண்ட். மிஸ்டர் லியூ, இதுக்கான அர்த்தம் என்னன்னா, டியான் 3 மாசம் உங்களை விட்டு தூரமா இருக்க போறா. நீங்க 2 பேரும் இப்பதான் நெருங்கவே ஆரம்பிச்சிருக்கீங்க. கரெக்டா இந்த நேரத்துல பிரிஞ்சிருக்கிறது கரெக்ட்னு தோணுதா? நான் அட்டியான் கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், எங்க இலக்கு ஒன்னாதான் இருக்கும். சோ எங்களுக்கு நடுவுல எவ்வளவுதான் இடைவேளைகள் வந்தாலும் சரி. உண்மையிலே நீங்க ரொம்ப மாறிட்டீங்க பாஸ். உங்களை பார்த்தாலே சந்தோஷமா இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் எப்பயுமே என் மைண்ட் சொல்றதை மட்டும் தான் நான் கேட்பேன், மனசு சொல்றதை கேட்க மாட்டேன். அப்போ எனக்கு எதுவுமே புரியல. ஆனா இப்ப புரிஞ்சிருச்சு. எதுவா இருந்தாலும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இந்த விஷயத்தை நான் அவகிட்ட தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா காதல்ல நம்பிக்கை இருக்கணும். ஏன்னா நம்பிக்கை தான் காதலை என்னைக்குமே அழகாக்கும். டியர் அட்டியான், இன்னைக்கு நைட் நீ ஃப்ரீயா இருந்தனா நாம டின்னருக்கு போகலாமா? இன்னைக்கு நாம செலிப்ரேட் பண்ணலாம். அப்போ அந்த பிளைண்ட் டேட் உன்னை கோவப்படுத்துறதுக்காக தானா? நீ என்ன நினைக்கிற? அவன் என்னை ஏமாத்த மாட்டான்ல? ஏமாத்த வாய்ப்பு இருக்கு. இங்க பாரு, நீ இந்த அளவுக்கு யோசிக்காத. ஏன்னா இதெல்லாம் பண்ணி உன்னோட பொறுமையை தான் அவன் சோதிச்சுட்டு இருக்கா. சோதிக்கிறானா? இது எல்லாமே அவனோட பிளான் தான் போல. ஆனா நான் தெரியாம இதுல மாட்டிக்கிட்டேன். என்ன பேசிட்டு இருக்க நீ? நீ அவனை காதலிக்கிறதானே? இல்ல, நான் காதலிக்கல. நான் எப்படி அவனை காதலிக்க முடியும்? அவன் என்னோட பாஸ், வேற எதுவும் இல்ல. அதுவும் அவன் சிடு மூஞ்சு, சுயநலவாதி, சரியான சைக்கோவான பாஸ். நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்தேன். என்ன பண்றதுன்னு புரியல. சரி சரி ஓகே. ஆனா அவன் உன்னோட சுப்பீரியர் இல்லையா? நீ அவனை பார்த்து ஸ்ட்ரெயிட்டாவே முடியாதுன்னு சொன்னா உனக்கு தான் அதுக்கப்புறம் பிரச்சனை. ஏன்னா கம்பெனில அவனை பார்க்காம உன்னால இருக்க முடியாது. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் அந்த கம்பெனில இருந்து உழைப்பால முன்னேறணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா என்னோட கனவு டாப் ஃபேஷன் டிசைனர் ஆகணுங்கிறதா. இந்த காதலெல்லாம் என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நான் காதலிக்க மாட்டேன். நீ ரொம்ப சரியா சொன்ன.
ஆம்பளைங்கள நம்பவே கூடாது. அவங்கள நம்பி நம்ம எதையும் இழக்க கூடாது. சியர்ஸ். சியர்ஸ்.心甘情愿。